இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மேய்ப்பருடைய வாழ்க்கையில் இருந்த 4 காரியத்தை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். சீக்கிரமாய் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. 4 காரியத்தை உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த மேய்ப்பர்களிடத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 4 காரியங்கள். இந்த மேய்ப்பர்களிடத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசுகிற 4 காரியத்தை இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். ராத்திரியிலே தங்கி மந்தைகளை காத்து கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பனுடைய இருதயம், ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயம் மந்தையை காக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு வருகிற நல்ல மந்தைகளை, தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஜனங்களை, தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்காய் இரவு பகலாய் தேவனுடைய பாதத்திலே மன்றாடுகிறவர்களாய், இரவு பகலாய் தேவனுடைய பாதத்திலே அவர்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்களாய், இரவு பகலாய் தேவனுடைய பாதத்திலே அவர்களுக்காய் காத்திருக்கிறவர்களாய் மேய்ப்பர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வருஷத்துக்கு 10 தரம் ஃபாரின் ட்ரிப் போறதல்ல, ஆமென், சுற்றுலா போறதல்ல, உலகத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கிறதல்ல. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற யாரா இருந்தாலும், நம்ம சபையில கூட நீங்க வேர்ஷிப் செய்யலாம், பகுதி நேர ஊழியம் செய்யலாம். உனக்கு தேவன் கொடுத்த விசேஷமான கிருபை என்ன தெரியுமா? ராத்திரியிலே மந்தைகளை காத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பலிபீடத்துக்கு மட்டும் வந்து ஆராதனை செஞ்சுட்டு போனா போதாது, பிரசங்கம் மட்டும் செஞ்சுட்டா போதாது, கோயில்ல நின்று பாட்டு படிச்சுட்டா போதாது, இசையை வாசிச்சுட்டா போதாது. நல்ல மேய்ப்பன் ராத்திரியிலே மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த மேய்ப்பனுடைய குணாதிசயத்தை பாருங்க. ராத்திரியில தூங்கி தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை பார்க்கல, ராத்திரியில கனநித்திரைக்கு இடம் கொடுத்து தங்களுடைய சுயநலவாதிகளாய் இருக்கல, ராத்திரியிலே தங்களுடைய அலுவல்களாய் போகல, ராத்திரியிலே விழித்திருந்து கர்த்தர் கொடுத்த மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நல்ல ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள், சபையில எந்த ஊழியமாய் இருக்கலாம், ஜெபிக்கிற ஊழியமாய் இருக்கலாம், ஆமென், வர்ஷிப் நடத்துற ஊழியமாய் இருக்கலாம், நீ பிரசங்கம் பண்ணுகிற ஊழியமாய் இருக்கலாம், ஆமென், கர்த்தருடைய வேலை எதை செய்தாலும் ராத்திரியானது தேவனுடைய பாதத்திலே யாமக்காரர்களைப் போல காத்திருந்தால்தான் தேவ சத்தம் கேட்க முடியும், ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ராத்திரி பூராய் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே எங்கள் ஜனங்களை விடுதலையாக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டுட்டு நல்லா இருக்குது என்று மாத்திரம் போவாங்க, ஒரு மாற்றத்தை காண முடியல. ஆண்டவரே அவர்களோடு கூட இடைபடும், அழிந்து போயிடக்கூடாது என்று தேவனுடைய பாதத்தில் எத்தனை ராத்திரிகள் யாமக்காரர்களாய் விழித்திருக்கிறோம். ஆண்டவரே தொண்டகளிய பிரசங்கம் பண்ணியும், ஆண்டவரை கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு ஏதோ பெரிய வார்த்தை முழுக்க வேதத்தை கரைச்சு குடிச்ச மாதிரி போயிடுவாங்க. ஒருத்தன் வாழ்க்கையிலே மாற்றத்தை காண முடியல. ஆண்டவரே அழித்திடாதையும் ரட்சியும். ஆண்டவரே மந்தையை காத்து கொண்டிருக்கிற இருதயம் வேண்டும். அல்லேலூயா. ராத்திரியிலே மந்தையை மேய்ப்பன் காக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. சுயநலவாதிக்கா மாத்திரம் இருக்கக்கூடாது, தேவைக்கா மாத்திரம் சபைக்கு வர்றத எப்ப தேவ பிள்ளைகள் மாத்திரமோ அப்பதான் கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு சொல்றேன், எப்ப நீங்க தேவைக்காக கடமைக்காக வாரத சபைக்கு நிப்பாட்டுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆரம்பத்தில் ஓகே, ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் வாரான், ஒரு வியாதிக்கு, ஒரு தேவைக்கு, ஒரு பிரச்சனைக்கு, ஒரு கண்ணீருக்கு, ஓகே நிச்சயம் வரணும், கர்த்தர் விடுதலையாக்குறார், சுகமாக்குவார், அற்புதம் செய்வார், அனுப்புவார். ஆனா முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் எப்ப தேவைக்காக மாத்திரம், கடமைக்காக மாத்திரம், தங்களுடைய சொந்த அலுவலுக்காய் மாத்திரம், சபைக்கு போகட்டும், கிறிஸ்தவனா பிறந்துட்டன்றதுக்காய் வாரது, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய்விடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுது, ஆண்டவரே எனக்கு என்ன நடந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன் என்றால், இவர்களின் ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள். என்னை நீங்க படைச்ச நோக்கம் நான் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று. எத்தனை சொல்லுங்க, என் தேவைக்காய் அல்ல, கடமைக்காய் அல்ல, இந்த காலை வேளையில நான் வந்திருக்கிறது என் தேவனை ஆராதிப்பதற்கு. அல்லேலூயா. ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள் வேண்டும். அல்லேலூயா. 12 மாசம் வெளிநாட்டில் இருக்க கூடாது. உள்நாட்டில் விசுவாசி இருக்கு, சபை இருக்கு, ஜனங்கள் இருக்கு, தேவன் கொடுத்த ஆத்துமா இருக்கு. வருஷத்துல 12 மாசமும் ஊர் சுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள்.
வெளிநாடு போய் வாரது பிழை இல்லை. 12 மாசம் வெளிநாட்டில் இருப்பையா இருந்தால் உன் மந்தையை யார் காக்கிறதுக்கு? கர்த்தர் வேறு மேய்ப்பர்களை கொண்டுருவார். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போன பொழுது வீதியில் இருக்கவங்களை அழைத்து கல்யாண வீடுகளை நிரப்பும்படி சொன்ன எஜமான் காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. மேய்ப்பனுடைய வேலை ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கணும். தங்களுக்கு தேவன் கொடுத்த ஆத்துமாக்களுக்காய் பரிந்து பேசணும். சபை விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனைண்டா தன்னுடைய பிரச்சனையை போல எடுத்து தேவபாதத்தில் வேண்டிக் கொள்ளணும். ஒருவேளை அந்த விசுவாசி உன்னை போவிட்டுட்டு பின்னுக்கு பேசுறவனா கூட இருக்கலாம். ஆனால் நீ மேய்ப்பனாய் அழைக்கப்பட்டதனுடைய அழைப்பு. ஒருவேளை அந்த விசுவாசி சபைக்கு வந்துட்டு சாதாரண வார்த்தையை கேட்டுட்டு திருந்தாதா இருக்கலாம். என்ன செய்யறது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார் உன்னை மேய்ப்பனாய். பரிந்து பேசு தேவனுடைய பாதத்திலே. ஆண்டவரே ரட்சியும். கத்தி கத்தி சத்தியம் பேசினாலும் தலை ஆட்டிட்டு தனக்கென்ற ஒரு நியாயத்தை வச்சுட்டு இருப்பான். சொல்லு, ஆண்டவரே ரட்சியும், காத்துக்கொள்ளும் எங்கள் மந்தைகளை. ஆண்டவரே லோத்து பிரிந்து போனான். ஆண்டவரே லோத்துனுடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனையும் வாக்குவாதம் உண்டாதனாலே பிரிந்து போனார்கள். சோதோமுக்கு பெரிய அழிவு வரப் போகிறது. ஆபிரகாம் வேதம் சொல்கிறது மின்னும் கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்தான். தன் சகோதரனாகிய லோத்தை காப்பதற்காய் ஆத்தும பாரம் உள்ள ஒரு இருதயத்தை இந்த காலை வேளையில தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அழுகிறவர்களுக்காய் நினைக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. ஆண்டவரே லோத்துவை அழித்திடாதையும் ஆண்டவரே அவன் குடும்பத்தை காத்தருளும், கிருபையாயிரும். அல்லேலூயா. இருதயம் ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அழிக்க போகிறார் என்பதை அறிந்தும் 2 தூதர்கள் சோதோமுக்குள்ளே போன பொழுதும் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பதாய் நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தான், காத்து கொண்டிருந்தான். லோத்தை ஜெபத்திலே காத்து கொண்டிருந்தான். லோத்தை கர்த்தரோடு பரிந்து பேசுகிறதிலே மேய்ப்பர்கள், நல்ல மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு இடம் கொடாமல், சரீரத்துக்கு இடம் கொடாமல், கனநித்திரைக்கு இடம் கொடாமல் ராத்திரியிலே மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட நல்ல மேய்ப்பர்களுக்கு தான் இயேசு பிறந்த செய்தி முதலாவது அனுப்பப்பட்டு சொன்னார், உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏண்டா கர்த்தர் எந்த சோம்பேறிகளையும் கர்த்தர் அழைக்க மாட்டார். அல்லேலூயா. படிப்பறிவு இல்லாதவனை கர்த்தர் அழைப்பார். ஆமென். படிப்பறிவு இல்லாட்டி கர்த்தர் அழைப்பார். எந்த தகுதி திறமை இல்லாதவனை கர்த்தர் அழைப்பார். எந்த விதமான காசு பணம் இல்லாத ஏழையை கர்த்தர் அழைப்பார். ஆனால் ஒரு சோம்பேறியை கர்த்தர் வேதத்தில் அழைத்ததில்லை. சுருண்டு படுக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்து காரியம் செய்யவில்லை. ஏழைகள் அழைப்பார், அறிவில்லாதவன் அழைச்சிருக்கிறார், கஷ்டப்பட்டவன் அழைச்சிருக்கிறார், தகுதி இல்லாதவன் அழைச்சிருக்கிறார், திறமை இல்லாதவன் அழைச்சிருக்கிறார். ஆனா தூங்கிக் கொண்டிருந்த எந்த சோம்பேறிகளையும் கர்த்தர் அழைக்கல. ஆண்டவர் அழைச்ச எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னார், வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். மாமா ஆகிய எத்ரோடைய ஆடுகளை மேய்க்கிறாயா மோசே, போய் முழு இஸ்ரவேலர்களை மேய்ப்பாயாக. ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் மேய்ப்பர்கள். யாருக்கு தெரியும், நாம் தேவ சமூகத்திலே சுகமாய் இருப்பதற்கு ராத்திரியிலே நமக்காய் யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவர் நமக்காய் தேவ பாதத்திலே பரிந்து பேசுகிறார்கள். யாரோ ஒருவர் தேவ பாதத்திலே கண்ணீர் விடுகிறார்கள். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த காலை வேளையிலே தேவனால் அழைக்கப்பட்டு ஊழியத்தில் நீங்க சின்ன ஊழியங்களை அந்த கர்த்தர் சொல்றார், ராத்திரியிலே மந்தையை காக்கிற பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த மந்த கரவலாடா இருக்கலாம், அந்த ஆடு குணப்படாத ஆடா இருக்கலாம், ஒருவேளை அந்த ஆடு சொல் பேச்சு கேட்காத ஆடா இருக்கலாம், ஒருவேளை அந்த ஆடு முரட்டாட்டம் உள்ள ஆடா இருந்திருக்கலாம். ஆனா ராத்திரியிலே மந்தையை மேய்ப்பர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இந்த காலை வேளையிலே வேண்டும். ஆண்டவரே லோத்தை அழிக்க போகிறீரா, லோத்து குடும்பத்தை அழிக்க போகிறீரா, ஆண்டவரே கிருபையாயிரும், இரக்கத்தை காண்பியும். நீதிமான்களை அழிப்பீரோ, சோதோமை அழிப்பீரோ. தேவன் சமூகத்திலே காத்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற ராத்திரி பகலாய் யாமக்காரர்களை போல விழித்திருந்து ஆண்டவர் சொன்னார், இதோ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்.
பாஸ்டர்ஸ் உள்ளார்கள், தீர்க்கதரிசிகள் உள்ளார்கள், வர்ஷிப் லீடர்ஸ் இருக்கார்கள், பாட்டு வெளியிடவர் இருக்கிறார்கள், கீபோர்ட் ப்ளே பண்றவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், திறப்பிலே நிற்க ஒருவனும் இல்லை. அந்த காலத்துல திறப்பு போல சுவர் இருக்கும். எருசலேமை சுற்றிலும் ஒரு எல்லையை சுற்றிலும் இருக்கிற மதில்களிலே திறப்பு போல ஒவ்வொரு வாசல்கள் இருந்து கொண்டிருக்கும். அதை காத்து கொண்டிருப்பாங்க. ராத்திரியில காவலாளிகள் இருப்பாங்க. எதிரி வரக்கூடாது, சத்துருக்கள் வரக்கூடாது, அந்நிய தேசத்தான் யுத்தத்துக்கு வரக்கூடாது, வேறு தேசங்கள் எங்கள் எல்லைகளை பிடிக்க கூடாது, சத்துருக்கள் வரக்கூடாது என்று குடும்பத்தை பார்க்காம, சொந்த காரியங்களை பார்க்காம, தங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இருக்கு, சரீர காரியங்கள் இருக்கு, குடும்ப தேவைகள் இருக்கு, எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வச்சுட்டு யாமக்காரர்களாய் தேசத்தை காப்பதற்கு ஒவ்வொரு ஊசி போன்ற பாதைகளிலே, திறப்பு போன்ற பாதைகளிலே காவலாளிகள் நின்று கொண்டே இருப்பார்கள் ராத்திரி பகலாய். என்ற எதிரி வரக்கூடாது, சத்துரு வரக்கூடாது, எங்க எல்லைகளுக்குள்ள பிரவேசிக்க கூடாது, எங்கள் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யுத்த வீரர்கள் ராத்திரி பகலா இரவு எல்லாம் முழித்து யாமக்காரர்களைப் போல தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். இப்பேற்பட்ட மனுஷர்கள் இல்லை. சத்துரு எல்லைகளுக்குள்ள வர முடியாதபடி, சத்துரு ஜனங்களை தொட முடியாதபடி, எதிரியாகிய சத்துரு வந்து மேற்கொள்ள முடியாதபடி, எதிரியாகிய சத்துரு வந்து எல்லைகளை சேதப்படுத்த முடியாதபடி, உன் குடும்பத்தை தொட முடியாதபடி, உன் கிராமத்தை தொட முடியாதபடி, உன் சபையை தொட முடியாதபடி, உன்னுடைய பட்டணத்தை தொட முடியாதபடி, இந்த இலங்கையை தொட முடியாதபடி எத்தனை யாமக்காரர்கள் இருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றும், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள்ளே சத்துரு வர விட மாட்டோம், ஆண்டவரே எங்கள் சபை ஜனங்களுக்குள்ளே சத்துரு கிரியை செய்ய விட மாட்டோம், அவர்களை அழிக்க விட மாட்டோம். நாங்கள் யாமக்காரர்களாய் முழித்திருந்து ஆண்டவரே வாசலிலே திறப்பிலே நின்று ஆண்டவரே எதிரி வராதபடி அடைத்து போட நிற்கிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்லுங்க, நம்முடைய ஜெபங்கள் நீ ராத்திரி பகலாய் தேவ பாதத்திலே யாமக்காரனை போல விழித்திருந்து ஜெபிப்பாயாய் இருந்தால் உன் ஜெபங்கள் பரிந்து பேசுகிற ஜெபம், திறப்பிலே நிற்கிற ஜெபம் சத்துரு வர முடியாதபடி திறப்புகளை அடைத்து போடுகிறது, பூட்டப்படுகிறது வாசல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மோசே சொன்ன, ஆண்டவரே கன்றுக்குட்டியை வணங்கின ஜனங்கள், ஆரோனால் உருவாக்கப்பட்ட கன்றுக்குட்டியை ஆரோனை போஸ்ட் பண்ணி உருவாக்கி வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ அழைத்து வந்த ஜனங்களை பார், அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த 2 கற்பலகை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது ஜனங்களுடைய ஆரவாரத்தையும் விக்கிராராதனையும் பார்த்த பொழுது மோசே கையில இருக்கிற 2 கற்பலகைகளை மலை அடிவாரத்திலே அடித்தான். இந்த ஜனங்கள் வடங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் சொன்னார், மோசே என்னை விட்டுடு, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், இந்த ஜனங்களை நான் நிர்மூலம் பண்ண போகிறேன், இந்த ஜனங்களை நான் முற்றிலும் சங்காரம் பண்ண போகிறேன். வேணும்னா உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன், உன்னை தலைவன் ஆக்கிறேன், நீ பெரிய அதிகாரியாய் மாறிடலாம், உன் வம்சத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். மோசே மந்தையை காக்கிற மேய்ப்பனாய் நின்றான். சொன்ன, ஆண்டவரே என்ன பெரிய ஜாதி ஆக்க வேண்டாம், இந்த ஜனங்களை நீர் அழிக்கிறதா இருந்தால் எனது பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், என்னை பரலோக ராஜ்யத்துக்கு வரவிடாதையும், நித்திய ஜீவன் எனக்கு வேண்டாம், இந்த ஜனங்களை நீர் அழிக்கிறதா இருந்தால். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே மோசேயை போல ஆபிரகாமை போல தந்தையை காக்கிறவர்கள், ஜனத்தை காக்கிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான ஜனங்களுக்காய் நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்கிற ஆண்டவருடைய ஏங்கின குரலை கேட்டு ஆமென் பரிதபிக்கிற ஜெபிக்கிற திறப்பில் நிற்கிறவர்கள் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவே ஒரே ராத்திரியில எழும்பி ஒரே ராத்திரியில அணிந்து போன ஆமணக்கு செடிக்காய் நீ கவலைப்படுவாயா இருந்தால் கர்த்தருடைய இருதயம் வேற. ஆண்டவர் சொல்றார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் நினிவேயில் இருக்கிறார்கள், அவர்களுக்காய் நான் பரிதபியாமல் இருப்பேனோ, அந்த ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே திறப்பிலே நிற்கிறவர்களை தேடுகிறார்.
100 ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற பொழுதும் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் வைத்துவிட்டு அவன் தொலைந்து போன ஒரு ஆட்டை காப்பதற்காய் ஓடி போன மேய்ப்பனை போல கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவன் மந்தையை காக்கிற மேய்ப்பர்கள் வேண்டும். அதிக கூட்டம் இருக்குத்தானே, 100 ஆடு இருக்குத்தானே, ஒரு ஆடு தொலைந்ததை எப்படி கண்டுபிடித்திருக்க முடியும்? மந்தையை காக்கிற மேய்ப்பன் தெரியும், ஒரு ஆடு விலகி போய்விட்டது. அவ்வளவுக்கும் மந்தையிலே கண்ணும் கருத்தும் அக்கறையுமாயிருந்தான். ஹல்லேலூயா. மந்தையை காத்தா கர்த்தர் பேசுவார். ஏன் இன்றைக்கு தேவ சத்தம் ஊழியக்காரங்களுக்குள்ள இல்லை? ஏன் தேவ சத்தத்தை அன்றைக்கு ஊழியக்காரங்க கேட்டாங்க, ஆவியில நின்றாங்க, அபிஷேகத்தில் இன்றைக்கு இல்லை? மந்தையை காக்காம விட்டதினாலே தேவனுடைய மகிமை உதிக்க முடியவில்லை. தூங்கியிருந்தா தேவ மகிமையை பார்க்க முடியாது. வெளிச்சம் பிரகாசிச்ச பிறகு நித்திர எழும்பி பார்த்த அப்புறம் தூதன் முழிச்சிருந்தா தான் மகிமையை பார்த்தாங்க. தூதனை பேசுகிற வார்த்தைகளை கேட்டார்கள். மகிமையை பார்க்க விழிச்சிருக்கணும். காலையில கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். இரவு பகலாய் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கணும். யாமக்காரர்களை போல விழிச்சிருக்கணும். கர்த்தர் பாதத்தில் உட்காரணும். பேசும், எங்களோடு பேசும். கர்த்தருடைய மகிமை நிச்சயமாய் உண்மையில் ஒரு நாள் உதிக்கும். விழித்திருந்து கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாயா? விழித்திருந்து கர்த்தர் பாதத்திலே தேடுகிறாயா? விழித்திருந்து யாமக்காரனை போல அப்பா என்று கை உயர்த்தி நிற்கிறாயா? நிச்சயம் சொல்றேன், ஒரு நாள் மகிமை உள்ள தேவன் உன்னை சந்திப்பார். மகிமை உள்ள தேவன் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. மந்தையை காக்கிறவர்கள் வேண்டும். இயேசு தன்னோடு சுற்றி இருக்கிறவர்களுக்கு இயேசு அடிச்சு கொலை செய்து சிலுவையில் ஆணி அடிக்க மட்டும் ஒரு சேதமும் ஒருத்தனுக்கும் ஒரு கீறல் வரையில. மந்தையை காக்கிற மேய்ப்பனாய் சொன்னது, அவரோடு இருந்தவர்களை அவர் இழந்து விடவில்லை, ஒருவரை கூட அவர் இழந்து விடவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறினது. எனக்கு தந்தவர்களில் ஒருவனை நான் இழந்து விடவில்லை. அந்த தலைவனை பிடிக்க போய்க்கல, அந்த இரட்சகரை பிடிக்க போய்க்கல, அந்த இயேசுவை பிடிக்க போய்க்கல, இயேசுவை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு கீறல் படையல. எந்த தலைவனையாவது உலகத்துல ஒரு கீறல் இல்லாம அவன் சுற்றி இருக்கிறவனுக்கு ஒரு கீறல் இல்லாம பிடிக்க முடியுமா? என்ற மந்தையை காக்கிற மேய்ப்பன் அவர். நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க வந்தவர். ஆட்டுண்ட உயிரை எடுக்கிறவர் அல்ல, ஆடுகளுக்காய் ஜீவன் கொடுக்கிற மேய்ப்பன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒன்று, இந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 2 வாசியுங்கள், 2ஆம் அதிகாரம் 15-16. தேவ தூதர்கள் சொல்லிட்டாங்க, இயேசுவுடைய பிறப்பை குறித்து சொல்லிட்டாங்க, இயேசு கிறிஸ்து இரட்சகரை சொல்லிட்டாங்க, அடையாளத்தை சொல்லிட்டாங்க. தூதர்கள் தோன்றினார்கள், பரம திரள் தோன்றி அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. 1, ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 2, தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்தம் கேட்டுட்டா வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் செய்யறோம் இல்ல, ஆண்டவரே இதாடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று தீவிரித்து புறப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்பை பெற்றவன் அமைதியா இருக்கக்கூடாது. கிருபை வரங்களை பெற்றவன் அமைதியா இருக்கக்கூடாது. தேவ சத்தம் கேட்டவன் அமைதியா இருக்கக்கூடாது. தேவனுடைய கனமான ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்தவன் அமைதியா இருக்கக்கூடாது. சத்தியத்தை கேட்கிறவங்க அமைதியா இருக்கக்கூடாது. தீவிரமாய் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் தீவிரத்து புறப்பட்டார்கள். அவர்களிடத்தில் செய்தி அனுப்பப்பட்டது, இரட்சகர் பிறந்திருக்கிறார், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், அவர் உன்னதத்திலே தேவன், மகிமையும் கனமும் எல்லாம் தேவனுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது அவர்கள் ஒருவர் சீக்கிரமாய் டிஸ்கஸ் பண்ணினார்கள். மச்சான், நம்ம சீக்கிரமா போகணும். நம்ம ஒருவேளை ஞானிகளும் இயேசுவை பார்க்க வந்து கொண்டிருக்கிறாங்க, அங்கே சிமியோன் இயேசுவை பார்க்கணும் ஒரு நாள். ஆனால் மேய்ப்பர்கள் தீவிரித்து புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் கேட்டவன் தீவிரித்து புறப்படணும். அழைப்பு பெற்ற
பெற்றவன் ஆண்டவருக்காய் ஓடணும். குந்தி கொண்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. எழும்பி கர்த்தருக்காய் காரியம் செய்யணும். கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரா, பிறகு செய்யணும் அப்புறம் செய்யணும், எனக்கு வேலை இருக்கு, நான் போய் அடக்கம் பண்ணணும். மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னவர் இந்த காலை வேளையில ஆண்டவர் அழைத்த அழைப்புக்காய் தீவிரித்து புறப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீவிரமாய் புறப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துவை அழிக்கிற பொழுது 2 தூதர்கள் லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தான். சொன்னார்கள், லோத்துவே, இந்த சோதோம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட போகிறது. நீ உன் குடும்பத்தை காப்பதற்கு சீக்கிரமாய் உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு எல்லைகளை விட்டு புறப்பட்டு போங்கள். ஆண்டவருடைய சத்தம் கேட்ட பொழுதும் தேவ தூதர்கள் அதை அறிவித்த பொழுதும் அமைதியாய் பொறுமையாய் காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கிறது, அந்த 2 தூதர்களும் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தீவிரமாய் கொண்டு வந்து வெளியே விட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தீவிரித்து செயல்படுகிறவர்களை எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையிலே மரணம் வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எத்தனை காரியங்கள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க ராஜ்யத்தை நான் தீவிரமாய் கட்ட, ஹல்லேலூயா, உங்க ராஜ்யத்தின் வேலையை நான் தீவிரமாய் செய்ய, உன் ராஜ்யத்தின் வேலைக்காய் நான் பிரயாசப்பட எனக்கு கிருபை செய்யுங்க. நாளைக்கு இருக்குதா, கர்த்தருடைய வருகை வந்துடும். ஆண்டவருடைய வருகையிலே உன்னை கேள்வி கேட்பார். கர்த்தருடைய வருகையிலே நீ கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை. கர்த்தருடைய வருகையிலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாமல் தாளந்தை புதைக்கப்பட்டவன் போல நின்று விடுவாய். தீவிரமாய் புறப்படு. இயேசு வரப்போகிறார். இயேசுவின் வருகை சீக்கிரம் சீக்கிரம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். வாக்கு தத்தத்தை குறித்து தாமதிக்காமல் நீயும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 2000 வருஷமா சொல்றீங்க, ஐயா இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். ஏன் வரையில? நீ மனம் திரும்ப இல்ல. இயேசு இப்ப வந்துட்டா நீ நரகத்துக்கு போயிருவ. அதான் இயேசு வராம இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காய் தான் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தீவிரமாய் செயல்படு கர்த்தருக்காய். ஆமென். 2 தூதர்கள் தீவிரமாய் செயல்பட்டு அழிவில் இருந்து காப்பாற்றினார்கள் லோத்துவின் குடும்பத்தை. நீ தீவிரமாய் செயல்படு. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாபத்திலே வாழ்கிறார்கள். நித்திய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்திருக்கிறது. தீவிரமா புறப்படுங்க, தீவிரமா போங்க. கர்த்தருடைய அன்புக்காய் ஓடுங்க, ஆண்டவருக்காய் ஓடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது, ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீவிரமாய் புறப்பட்டு தன்னுக்கு, ஆண்டவரே எங்க போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம், எப்படி பிழைக்க போறோம், என்ன தொழில் செய்ய போறோம், என்ன சம்பாதிக்க போறோம், என்னென்ன தேவையெல்லாம் இருக்கு ஆண்டவரே. பிள்ளை பிறக்கும், குடும்ப பிரச்சனை, வர சகோதரன், அவன் மேய்ப்பர்கள் கொண்டு வர மந்தைகள், மந்தைகளுக்கு சாப்பாடு. எழுந்து புறப்பட்டு போ ஆபிரகாமே. எது கேள்வியும் கேட்காம தீவிரமாய், கர்த்தாவே உங்க சத்தத்துக்கு இதோ அடியேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவர் கேட்டார் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து, நமது காரியமா யார் போவான்? ஆமென். உடனே சொன்ன ஏசாயா, ஆண்டவர் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆபிரகாம் எழுந்து தீவிரத்து புறப்பட்டது போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களை அழைக்கும் பொழுது, ஆமென், பெரிய படித்தவங்கள் அழைக்கல. ஆண்டவர் அழைச்சதெல்லாம் கொஞ்சம் படிப்பில் குறைஞ்சவங்களா இருக்கலாம் அநேகர். ஆனால் தீவிரத்து இயேசுவுக்கு பின்னுக்கு போனார்கள். ஹல்லேலூயா. பேதுருவே, வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுவேன். மீனை பிடிக்கிறியா? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். ஆண்டவரே என் போட்டு, ஆண்டவரே என் வலை, ஆண்டவரே வந்திருக்கிறாங்க வியாபாரிகள், ஆண்டவரே என் கடல், இந்த கடல் தான் என் உலகமே. எல்லாத்தையும் விட்டு விட்டு தீவிரமாய் ஆண்டவரோடு கூட பின்னுக்கு சொன்ன, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உம்மை நாங்கள் பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டு உங்களை நாங்கள் பின்பற்றினோமே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர் பவுலை சந்திக்கிற பொழுது, கர்த்தருடைய பிரத்யட்சமான வெளிப்பாடு பவுலுக்கு வந்த பொழுது, பவுல் சொல்கிறார், ஆண்டவரே உடனே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், இதோ அடியேன் போகிறேன். ஹல்லேலூயா. பவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
அவன் போய் நிருபங்களை வாங்கிட்டு சபையை துன்படுத்த ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் போற காரியம் வேற, அவன் செய்யற காரியம் வேற. ஆண்டவருடைய மகிமையான சந்திப்பு வந்த பொழுது சொன்னான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அதை சொல்லும், நான் தீவிரமாய் புறப்பட்டு போகிறேன். இயேசுடைய வருகை சீக்கிரம், கர்த்தருடைய நாள் சீக்கிரம், உலக அழிவு சீக்கிரம், கர்த்தர் வரப்போகிறது சீக்கிரம், ரகசிய வருகை சீக்கிரம், பகிரங்க வருகை சீக்கிரம். நீயும் நானும் தாமதித்து கொண்டிருப்போமாயிருந்தால் சோதோமிலே மூழ்கினது போல மூழ்கி போயிடுவோம். அந்த மேய்ப்பர்கள், அந்த சில மேய்ப்பர்கள் எல்லாம் சேர்ந்து தீவிரமாய் புறப்பட்டார்கள். தீவிரமா புறப்படணும் பிரதர். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட தீவிரமா புறப்படுங்க. தேவனுக்காய் தீவிரமாய் புறப்படுங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்காய் தீவிரமா புறப்படுங்க. கர்த்தர் ஒரு நாள் கேட்பார், நான் உன்னை அழைச்சனே, என்ன செஞ்ச? பாட்டு படிச்ச ஆண்டவரே, கீபோர்ட் அடிச்ச ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணின ஆண்டவரே, ஆராதனை நடத்துற ஆண்டவரே, உனக்கு தெரியாது. தீவிரமாய் போய் அழிகின்ற லோத்தை மீட்டு கொண்டு வா, அழிகின்ற சோதோமிலிருந்து காப்பாற்று, நித்திய நரக எரி நரகத்திலிருந்து ரட்சிக்கிறதற்கு தீவிரமாய் புறப்படு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 1, ராத்திரியிலே மந்தையை காத்தார்கள். 2, தீவிரமாய் புறப்பட்டார்கள். 3, தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பிள்ளையை குறித்து தேவதூதன் பேசுகிற சகல காரியத்தையும் பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த நல்ல சுவிசேஷத்தை, இயேசு யார் என்கிற செய்தியை முதலாவது தாய் தகப்பனுக்கே வந்து இன்னொருத்தன் சொல்லுகிறான், உங்க பிள்ளை வேற யாரும் இல்லையா, உங்க பிள்ளை தான் ரட்சகர், உலகத்தை ஆளுகிற. முன்னுக்கு துணியில கிடந்திருக்கிற பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை. இது சும்மா வந்து பிறக்கல, பரிசுத்த ஆவியில கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மரியாளோட ஏற்கனவே கர்த்தருடைய தூதன் பேசிட்டான். ஆனா மரியாளுக்கு கன்ஃபர்மேஷன், நம்ம பிள்ளை வேற யாரும் இல்லை, நம்ம பிள்ளையே இல்லை, நம்ம பிள்ளை தேவகுமாரன், நம்ம பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லை, தேவகுமாரன். இயேசுவை தேடுகிற சொன்னா, நான் என் பிதாவின் அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் நிற்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? யார் என் சகோதரர்கள், யார் என் தாய்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே, எனக்கு தாயும் சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்ப துணியில கிடத்தி பிள்ளையா நிக்குது. கர்த்தருடைய தூதன் அவர்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய தூதன் அவர்களை சந்தித்தார். ரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நல்ல செய்தி, மகிழ்ச்சி, ரட்சிப்பை கொடுக்கிறவர் இருக்கிறார். ஒருவேளை இயேசுவை சுற்றி தாய் தகப்பன் இருக்கிறாங்க, எல்லா ஜனங்களுக்கும் வந்து இப்ப பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசு யார் என்கிற சுவிசேஷத்தை முதல் அறிவிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷம் சொல்லுவது நாம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. இயேசு யார் என்பதை சொல்லணும், அவர் ரட்சகர் என்று சொல்லணும், அவர் மீட்பர் என்று சொல்லணும், அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லணும். அவரே தேவன், அவர் உன்னை நேசிக்கிறார். அந்த நல்ல செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இவர் வேற யாரும் இல்ல, இவர் ரட்சகர் என்று சொல்லி பிரசித்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டியது என் மேலே விழுந்த கடமை? ஹல்லேலூயா. நீ மௌனமாய் இருக்க முடியாது, நீ சுயநலவாதியான கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. அந்த நல்ல செய்தியை இந்த மாசம் 1ஆம் தேதி ஒரு தீர்மானத்தை எடு. இந்த நல்ல செய்தியை மேய்ப்பர்களைப் போல நானும் போய் 4 பேருக்கு சொல்ல கிருபைதாங்க ஆண்டவரே. நான் சொல்ல போகிறேன் 4 பேருக்கு இந்த இயேசுவின் அன்பை சுமந்து கொண்டு போக போகிறேன். இப்பேற்பட்ட மேய்ப்பனுக்களுக்கு இப்ப சொல்லுங்க, தேவதூதன் வெளிப்பட்டது சரியா பிள்ளையா? கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது சரியா பிள்ளையா? யார் ஆத்தும பாரத்தோடு இருக்கிறார்களோ, யார் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லுகிறவனா இருக்கிறார்களோ, நான் தைரியமாய் சொல்லுவேன், அவர்கள் மேலே கர்த்தருடைய மகிமை ஒரு நாள் உதிக்கும். ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் மந்தையில எவ்வளவு அக்கறையா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த எருசலேமிலே அக்கறையா இருந்து சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் ஒருவரோடு ஒருவர் டிஸ்கஸ் பண்றாங்க. அங்கே பெனதாத் வந்து, சீரியர்கள் வந்து இஸ்ரவேலை முற்றுகை போட்டார்கள். நமக்கு தெரியும், சமாரியாவை முற்றுகை போட்டார்கள். சமாரியால இருந்து யாரும் வெளியே போக முடியாது, உள்ளுக்கு வர முடியாது, ரவுண்ட் அப் பண்ணினார்கள். சமாரியால இருக்கிற மனுஷர்கள் மனுஷனை சாப்பிட்டார்கள், பிள்ளைகளை தொண்டு திண்டு சாப்பிட்டார்கள்.
ராஜா வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறான். தேசத்திலே பஞ்சமே, என்ன செய்வது என்று தேவனுடைய மனுஷராகிய எலிசா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நாளைக்கு இந்நேரத்திலே 24 மணி நேரத்திலே ஒரு மரக்கால் ஆட்கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று. ராஜாவுடைய வேலைக்காரன் சொல்றான், இது எப்படி ஆகும்? நீ அதை பார்ப்பாய், அதை புசிக்க மாட்டாய். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தேவன் ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் ரதங்களின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினார். உடனே சீரியர்கள் பயந்து ராணுவங்கள் ரவுண்ட் அப் பண்ணினவங்க தங்களுடைய பிராணன் மாத்திரம் தப்பினா போதும் என்று சொல்லி சாப்பாட்டு பதார்த்தங்கள் எல்லாம் விட்டு விட்டு ஓடி போனார்கள். அந்த பாளையத்துக்கு புறம்பே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். குஷ்டரோகிகள் என்று அவர்களை புறக்கணித்து வைத்தார்கள். ஊருக்குள்ள வந்தா தீட்டு என்று வச்சிருந்தாங்க. 4 குஷ்டரோகிகள் சொல்றாங்க, நம்ம ஊருக்குள்ள போனாலும் சாக போறோம், இங்க இருந்து சாப்பாடு இல்லாம சாக போறோம், உள்ளுக்கு இருந்தா சாப்பாடு வரும் வழிய பட்டினியில சாக போறோம். ஒருவேளை போய் பார்ப்போம், சீரியருடைய ராணுவத்தில் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்லை எழுந்து புறப்பட்டு சீரியருடைய ராணுவத்துக்கு மட்டும் வருகிற பொழுது பார்க்குறாங்க, ஆச்சரியம். ராணுவர்கள் தங்களுடைய சாப்பாட்டு பதார்த்தங்கள் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்க. 4 குஷ்டரோகியும் ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, நம்ம திருப்திக்கு சாப்பாட்டுக்கு மிஞ்சின சாப்பாடு இருக்கு, நம்ம வயிற்றுக்கு மிஞ்சின, நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மிதமிஞ்சி சாப்பாடு கிடக்கு, நம்ம இடத்துல நல்லா சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது நல்ல செய்தி அறிவிக்கும் நாள், இது நல்ல செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருக்கக்கூடாது. இந்த செய்தியை நாம் போய் ஊருக்குள்ளே சொல்லாவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். பஞ்சத்தோடு மனுஷர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மாத்திரம் இந்த ஆகாரத்தை எடுத்து நாம் சாப்பிட்டு புசித்து நம்முடைய உடம்பை தேற்றாம நம்ம போய் ஊருக்குள்ள அறிவிப்போம். போய் 4 குஷ்டரோகியும் போய் ஊருக்குள்ளே அறிவித்தார்கள். தெரியுமா, நம்மை சுற்றி இருக்கிற ரவுண்ட் அப் பண்ணின ராணுவங்கள் ஓடிவிட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த சாப்பாட்டு பதார்த்தங்கள் மிதமிந்தி இருக்கிறது. நீங்கள் மனுஷர் சாப்பிட வேண்டிய தேவையில்லை, வாருங்கள் போய் சாப்பாட்டை அள்ளி சாப்பிட்டு திருப்தி அடைவோம் சொன்னார்கள். 4 பேரும் ஒருத்தர் பார்த்து சொல்றான், குற்றம் நம்மேல் சுமரும். தேவனுடைய சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். 4 குஷ்டரோகிகள் ஒருவரோடு ஒருவர் பேசிட்டு போய் நல்ல செய்தியை கொண்டு போனது போல 4 மேய்ப்பர்களும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இந்த இயேசு இரட்சகர் என்கிற நல்ல செய்தியை கொண்டு வந்தவர், நல்ல செய்தியை அறிவிக்கிறதுக்கு எழுந்து புறப்படு, ஜனங்களை காப்பாற்ற போய் நில்லு. ஆமே, குஷ்டரோகிகள் போனது போல எஸ்தரே போய் ராஜ சமூகத்தில் நில்லு, ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். நல்ல செய்தியை போய் சொல்லு. யாருக்கு தெரியும்? நீ போய் செய்திய ராஜ சமூகத்தில் போய் சொல்றதுக்காகத்தான் கர்த்தர் இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியில உண்டாகும். நீயும் உன் தகப்பு, ஏன் உன் வீட்டில் அழிவு, ஏன் உன் வீட்டில் கண்ணீர், ஏன் உன் வீட்டில் வேதனை, நீ மௌனமா இருக்கக்கூடாது. ரட்சிப்பு வேற வழியா உண்டாகும். நீயும் உன் குடும்பம் அழிஞ்சு போயிடுவீங்க. கர்த்தாவே, ரட்சிக்கிறதுக்கு ஜனங்களை ஆண்டவரை மண்டையிலே கொண்டு வரதுக்கு ஆத்தும பாரத்தை, சுவிசேஷ பாரத்தை, சுவிசேஷம் சொல்லுகிற இருதயத்தை, மனசை தாங்க. ஹல்லேலூயா. உங்க அன்பை சொல்ல தாங்க. விபச்சார பெண் இயேசு கிறிஸ்து கிணத்தரை அண்டையிலே சந்தித்த பொழுது குடத்தை வச்சு விட்டு ஊருக்குள்ள போய் சொன்னார், மேசியாவை கண்டேன், நான் மேசியாவை கண்டேன். தண்ணி எடுக்க வந்ததை மறந்தால் கையில் இருந்த குடத்தை தூக்கி வீசிட்டு ஓடி போய் சொன்னா, இனிமே எனக்கு தண்ணி தேவையில்லை, ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் என்னை சந்தித்திருக்கிறார், அந்த இயேசுவை நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவள் சொன்ன வார்த்தை நிமித்தம் அநேகர் அந்த இடத்திலே ஓடி வந்தார்கள். இயேசு மீண்டும் 2 நாள் சமாரியாவிலே தங்கி பிரசங்கம் பண்ணினார். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் அவர் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். இந்த காலத்தில் மௌனமா இருக்கக்கூடாது பிரதர். இந்த காலத்தில் நாம் அமைதியா இருக்கக்கூடாது. மேய்ப்பர்கள் சொல்லுகிற அந்த இருதயம் இருந்ததுனால, இப்ப மாத்தி பாருங்க வார்த்தையை, பின்னுக்கு இருந்து முன்னுக்கு பாருங்க. இதெல்லாம் செய்கிற இருதயம் உள்ளவங்க மேலதான் தேவனுடைய மகிமை உதிக்கும். மந்தையை காக்கிறவங்க மேல, தீவிரமா போகிறவங்க மேல, சுவிசேஷத்தின் செய்தியை சுமந்து செல்கிறவங்க மேல மகிமை உதிக்கும். 4 சீக்கிரமாய் வாசித்து நான் முடிக்க போகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி
துதித்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா, ஆமென். ராத்திரியிலே மந்தையை காத்தார்கள், தீவிரமாய் புறப்பட்டார்கள், சுவிசேஷத்தை சொன்னார்கள், நாலு துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா அணு ஆயுத சக்திகளை பார்க்கிலும், மனுஷ பலத்தை பார்க்கிலும், ஐஸ்வர்ய பலத்தை பார்க்கிலும், படை பலத்தை பார்க்கிலும், பதவிகளில் இருக்கிற பலத்தை பார்க்கிலும், சொல்லுங்க, நான் துதிக்கிற துதியிலே வல்லமை உண்டு. அல்லேலூயா. யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிற பொழுது, ஆண்டவரே, யார் முதலாவது யுத்தத்துக்கு போக வேண்டும், எந்த கோத்திரம் யுத்தத்துக்கு போக வேண்டும், கானானை பிடிக்க வேண்டும், கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே, எங்களுக்கு முன்னுக்கு பெரிய பெரிய படைகள் நின்று கொண்டிருக்கிறது என்று யோசுவா கலங்கி நின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து யூதா கோத்திரத்தை அனுப்பு, அவர்கள் துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் துதித்துக் கொண்டு புறப்படுவார்கள், அவர்கள் துதிக்கிறவர்கள். யூதாவே, நீ எழுந்து துதி, நீ சகோதரனால் புகழப்படுவாய். ஹல்லேலூயா. துதிக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். நீ சகோதரனால் புகழப்படுவாய். ஆமென், ஆமென். தாவீதை அவனுடைய சகோதரர்கள் சூழ்ந்திருக்கிற பொழுது தாவீதை கர்த்தர் உயர்த்தினது போல, யூதா கோத்திரத்தில் இயேசு உயர்த்தப்பட்டது போல, யூதாவே, நீ எழுந்து துதி. இயேசுவே யூதாவில் வந்தவர் தான், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளை விரும்புகிறவர், துதிகளிலே ஜெயம் உண்டு. எத்தனை சொல்றீங்க? ஆமென். என் மனுஷ சக்தியை பார்க்கிலும் எனக்கு இருக்கிற ஆட்கள் பலத்தை பார்க்கிறேன். சொல்லுங்க, என் துதியில வல்லமை உண்டு, என் துதியில பலன் உண்டு. அது சாத்தானுடைய கோட்டைகளை தகர்த்து போடுகிற துதி, அது சாத்தானை பயமுறுத்துகிற துதி, எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை முறியடிக்கிற துதியின் வல்லமை என்னிடத்திலே உண்டு. கர்த்தர் யூதா கோத்திரத்தை முன்னுக்கு அனுப்ப சொன்னாரே, நான் துதிக்கிறவன் போனா எந்த எல்லைகளை முறியடிக்கலாம், துதிக்கிறவன் போனா எந்த தேசத்தை முறியடிக்கலாம், துதிக்கிறவன் போனா எந்த ராணுவங்களை முறியடிக்கலாம். ஏண்டா எல்லாவற்றுக்கும் மேலாக சக்தி உண்டு கர்த்தரை துதிக்கிற துதியிலே. அல்லேலூயா. பெரிய எரிகோ மதில் நின்ற பொழுது அவர்கள் 7 நாள் 7 முறை சுற்றி வந்து எரிகோ மதிலுக்கு முன்பதாய் எக்காலம் ஊதி துதித்தார்கள். அவர்கள் துதிக்கிற பொழுது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. யோசபாத்துக்கு விரோதமாய் மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் 3 கூட்டம் வந்த பொழுது நதிக்கு அப்புறத்திலே பலத்த சேனையாய் நின்றார்கள். யோசபாத்தோ ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி, வாருங்கள், நாங்கள் தேவ சமூகத்துக்கு போய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுகிறான், தேவரீர், இந்த ஜனங்கள் நம்மை சுற்றி வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு சக்தி இல்லை, ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த இடத்துல இருந்த வாலிபனாகிய யகாசியேல் என்கிற ஒரு மனுஷன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது சொன்னான், யூதா தேசத்தாரே, எருசலேமின் குடிகளே, யோசபாத்தே, ஜனங்களே, கேளுங்கள். தேவ சமூகத்துக்கு எப்ப வந்து கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்க ஆரம்பிச்சீங்களோ, ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ, துதிக்க ஆரம்பிச்சீங்களோ, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவரீர், எங்களுக்கு முன்பதாய் வந்து நிற்கிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்வது என்னது என்று தெரியவில்லை, ஆனால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த மனுஷன் இந்த வார்த்தைகளை பேசின பொழுது எல்லாருக்குள்ளேயும் பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் துதிக்க 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 யோசபாத்துக்கு விரோதமாய், யூதேயா தேசத்துக்கு விரோதமாய் வந்த எந்த 3 ஜனக்கூட்டத்தாரும் 3 தேசத்தாரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு 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 மடிந்தார்கள். ஹல்லேலூயா. ஏண்டா துதியிலே வல்லமை உண்டு. சொல்லுங்க, இங்க துதிச்சா எங்கேயோ எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவி முறியடிக்கப்படுகிறான். நான் இங்க துதிச்சா எல்லைக்குள்ள சத்துரு வரவே முடியாது. பாருங்க, அந்த துதி எல்லைக்குள்ளே வர முடியல. ஹல்லேலூயா. துதிக்கிற மனுஷனுடைய எல்லைக்குள்ள சத்துரு வர முடியாது. துதிக்கிற மனுஷனுடைய ஆலயத்துக்குள்ள பிசாசு வர முடியாது. துதிக்கிற மனுஷனுடைய வீட்டுக்குள்ள சத்துரு வர முடியாது. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதி செய்தார்கள். சங்கிலிகள் அறுந்தது, சிறைச்சாலை கதவு இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. கட்டுக்கள் அறுக்கப்பட்டது. அவர்களுடைய சங்கிலிகள் மாத்திரமல்ல, அவங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய சங்கிலியை அறுக்கிற வல்லமை துதி கொண்டு
சொல்லுங்க, துதிகளின் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் என்ற என் ஆண்டவர் என்னை படைத்ததே. இவர்கள் என்னுடைய ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை துதிப்பார்கள், என்னை ஆராதிப்பார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில் நான் துதிக்கிற துதிகள வல்லமை இருக்கு? என் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவா இருக்கலாம், என் வீட்டுக்கு விரோதமாய், என் சரீரத்தில், என் பிள்ளைகள்ல, என் பெற்றோர்ல, அல்லேலூயா, என் தேசத்துல, என் பட்டணத்துல, என் கிராமத்துல, சொல்லுங்க, கிரியை செய்கிற எப்பேற்பட்ட ஆவிகளாய் இருந்தாலும் நான் துதிக்கிற துதியிலே, நான் துதி செய்கிற பொழுது சத்துருடைய எல்லைகள், கோட்டைகள், திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. துதிகள் நடுவிலே கர்த்தர் உலாவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் திரும்பி போகிற பொழுது மேய்ப்பர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு போனார்கள். இப்ப சொல்லுங்க, இப்பேற்பட்ட மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டதுக்கு காரணம் இருக்கா இல்லையா? ரிவர்ஸ்ல பாருங்க, இந்த மேய்ப்பர்கள் துதிக்கிற ஒரு மேய்ப்பர்கள், ஆமென், சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு மேய்ப்பர்கள். முதல் பார்த்தோம், எந்த தகுதியும் இல்லாத மேய்ப்பர்களை கர்த்தர் சந்தித்தார். ஸோ ரிவர்ஸ்ல பாருங்க, துதிக்கிற மேய்ப்பர்கள், தீவிரமாய் சுவிசேஷம் சொல்ல ஓடுகிற மேய்ப்பர்கள், மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள். துதிக்கிற மேய்ப்பர்கள், சுவிசேஷம் சொன்ன மேய்ப்பர்கள், தீவிரமாய் கர்த்தருக்காய் செயல்பட்ட மேய்ப்பர்கள், மந்தையை காத்த மேய்ப்பர்கள். இப்பேற்பட்ட ஒரு தகமை இருக்கா போதாதா? அந்த மகிமை உள்ள தேவன், அந்த பிரசன்னம், அந்த மகிமை பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய தூதன் வந்த பொழுது 9ஆம் வசனம், பிரகாசித்தது. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்ல, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். யார் சொல்றீங்க அந்த வார்த்தை? இப்ப வாசிங்க சத்தமா. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. யாருக்கு பிரகாசித்தது? துதிக்கிறவனுக்கு, சுவிசேஷம் சொல்றவனுக்கு, மந்தையை காக்கிறவனுக்கு, தீவிரமாய் கர்த்தருக்காய் காரியம் செய்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. துதிக்கிற நீ பயப்படாதே, துதிக்கிற நீ கலங்காதே. ஏன்னா உன் ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நீங்க இங்க துதிச்சா நிச்சயமா விசுவாசிங்க, என் சரீரத்திலே சுகம் உண்டாகிறது. நான் துதிச்சா எனக்கு அற்புதம் நடக்குது. நான் துதிச்சா எல்லைகளுக்குள்ள சத்துரு வர முடியாது. தலைக்கு மேல 2 கரம் வைத்து கொஞ்சம் கர்த்தரை துதிக்க போகிறோம். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, துதிங்க துதிங்க துதிங்க, துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே பிரகாசிக்கும். உங்களை சுற்றிலும் ஆண்டவருடைய மகிமை பிரகாசிக்கணுமா? துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. ஹல்லேலூயா. உம்மாளாகு எல்லாமாகு தகப்பனே, உம்மாளாகு எல்லாமாகும். சொல்லுங்க மறுபடியும். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. ஹல்லேலூயா. வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாளாகு எல்லாமாகும் தகப்பனே, உம்மாளாகு எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாளாகாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாளாகாதது எதுவும் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர்,
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது அந்த நல்ல இரட்சகருக்கு சொல்லுங்க, ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும், ரெண்டு கரத்தை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க, நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ஆமென். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. ஆமென். அவை காலை தோறும், ஆமென். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். அல்லேலூயா. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர். ஓ, இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. காலை தோறும் புதிதா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய இரட்சகருடைய அன்புக்காய், என்னை மீட்டு ரட்ச அவருடைய அன்புக்காய் சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. உலகத்துக்கே ஒரு நல்ல செய்தி, உலகத்துக்கே மகிழ்ச்சியை உண்டாக்குற செய்தி. எந்த ஒரு மனுஷனுடைய பிறப்பிலும் அவனுடைய குடும்பமும் அவன் உறவுகளும் அவன் சொந்தங்களும் அந்த கிராமம் சந்தோஷப்படலாம். ஆனா இயேசுவின் பிறப்பு மாத்திரமே முழு உலகத்துக்கும் சகல ஜனத்துக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். உன்னுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்க சொல்லுங்க, என் சாபத்தை நீக்கி ரட்சிக்க, என் வியாதியை நீக்கி ரட்சித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார், நித்திய மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார். நீ நல்லவர். கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லவர். ரிபா சந்தரலரபா துரலரபாஷே. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ரிகரலரஷே. ஓ ஆமென். உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கு. அவை காலை தோறும். உங்க கரங்களை எல்லாரும் ஒரே நிமிஷம் தலைக்கு மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. சொல்லுங்க, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர்
சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு. அந்த வார்த்தை இருதயத்திலிருந்து யார் சொல்லுவீங்க? என் இரட்சகருடைய அன்பு, என் இரட்சகருடைய இரக்கம், என் இரட்சகருடைய பாசம். மறுபடியும் அந்த வார்த்தையை யார் சொல்லுவீங்க? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். இருதயத்திலிருந்து சொல்லுங்க, இருதயத்திலிருந்து சொல்ல அப்பாவை பார்த்து. அவை காலை தோறும் எத்தனை சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறதா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நாங்க உண்மை நேசிக்கிறோம்ப்பா? யார் சொல்றீங்க, அப்பா நாங்க உண்மை நேசிக்கிறோம் ஐயா? எத்தனை சொல்றீங்க, ஏசப்பா நாங்க உண்மை நேசிக்கிறோம்? நீங்க அதிகமா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த காலை நேரத்துல இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை யார் சொல்லுவீங்க? அப்பா we love you Lord, we love you Lord, we love you Lord. அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, வாயினால் அல்ல. அப்பா நாங்க உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நேசிக்கிறோம் ஆண்டவரே, நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. அப்பாவை பார்த்து உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க யாரை நேசிப்போம்? உம்மை அல்லாமல் நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவனுக்குரிய வசனம் உம்மிடத்தில் அல்லவோ? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அப்பா, yes Lord, யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா. ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. பேதுருவே, பேதுருவே, இவர்களை பார்க்கிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? அன்பு கூறுகிறாயா? அன்பு கூறுகிறாயா? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என் மந்தைகளை மேய்ப்பாயாக. மேய்ப்பனாகிய உம் பொறுப்புல கர்த்தர் கொடுக்கிறார். என் மந்தைகளை மேய்ப்பாயாக. இரவிலே ஜனங்களை காக்கிற மேய்ப்பனாய் மாறு. பேதுருவுக்கு கர்த்தர் பார்த்து சொன்னார், என் மந்தையை மேய்ப்பாயாக. கர்த்தர் உன் ஒவ்வொருவரையும் மேய்ப்பனாய் அழைத்திருக்கிறார். தேசத்தை காக்கிற மேய்ப்பர்களாய், தேசத்துக்காய் தீவிரித்து கர்த்தர் சமூகத்திலே ஓடுகிறவர்களாய்.
சுவிசேஷத்தை சுமந்து கொள்ளுகிற மேய்ப்பர்களாய், கர்த்தரை துதிக்கிற மேய்ப்பர்களாய். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். ஒரே விசை, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான். ரெண்டு கரத்தை இறத்தி சொல்லுங்க, உங்க திருமுகம் கண்டு நான். கர்த்தருடைய பிரசன்னத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன் திருமுகம். ஆராதனை என்பது தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதே நாம் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. அந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க திருமுகம் கண்டு நான். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க மாத்திரம் போதும் ஏசப்பா. கொஞ்சம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே, கொஞ்சம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே, கொஞ்சம் மகிமையுள்ள தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவர். மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த மேய்ப்பர்கள் ஒருவேளை அந்த சமுதாயத்திலே அழுக்கானவர்களாய், சாதாரண தொழில் செய்கிறவர்களாய், குறை உள்ளவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேலே உதித்தது. 500 ஆண்டுகளுக்கு மேலாய் இருண்ட யுகத்தில் இருந்த பொழுது, தேவனுடைய பிரத்யட்சமான சத்தம் இல்லாத பொழுது, மேய்ப்பர்கள் அவருடைய மகிமையை கண்டுகொண்டார்கள். நீண்ட இடைவேளைக்கு பின் கண்டுகொண்டார்கள். அந்த மேய்ப்பர்கள் பலிக்கு தேவையான ஆட்டை பராமரித்தார்கள். அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பலியாகிய இரட்சகர் முழு உலகத்துக்கும் ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குற செய்தி பிறந்திருக்கிறார் என்று. அந்த இரட்சகர் தன்மேலே நம்முடைய பாவத்தை சுமத்தி கல்வாரி சிலுவைக்கு போய் பலியை செலுத்தினார். சுமத்தப்பட்டவர் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார். பலி செலுத்தப்பட்ட ஆடும் அவரே, வனாந்திரத்திலே விடப்பட்ட ஆடும் அவரே, சுமத்தப்பட்ட ஆடும் அவரே, பலி செலுத்தப்பட்ட ஆடும் அவரே. மேய்ப்பர்கள் இந்த செய்தியை கேட்ட பொழுது ஒருவர் அவர்கள் பேசி, முதலாவது மந்தையை காக்கிற இருதயத்துக்காய் இந்த மேய்ப்பர்கள் இந்த 4 குணாதிசயங்களை கர்த்தர் பேசினார். 1, மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 2, தீவிரமாய் செயல்பட்டு போனார்கள். 3, நல்ல செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். 4, அவரை பார்த்துவிட்டு திரும்புகிற பொழுது துதித்துக்கொண்டு, ஆராதித்துக்கொண்டு, மகிமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கரத்தில் எங்களை கேட்ட வார்த்தைக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். யார் ஒப்பு கொடுக்குறீங்க? கேட்ட வார்த்தைக்காய்
உள்ளத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.